the bell icon on YouTube and don't miss another update. அமெரிக்கா உக்ரைனுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் கொடுக்க வேண்டிய உதவிகளை நிறுத்தி வச்சிருக்காங்க. இது ரொம்ப சின்ன விஷயம் தானே. செனட்டோ காங்கிரஸோ தடை போடும். பைடன் தன்னோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுவார். இது ஏற்கனவே ஒரு வருஷமாவே இந்த அக்கப்போர் நடந்துட்டு தானே இருக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா பைடனும் ரிலீஸ் பண்ற மூடு இல்லை. காரணம் ஒன்னே ஒண்ணுதான். உக்ரைன் யுத்தத்துக்கு இதுக்கு மேல என்ன செஞ்சாலும் சரி ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ரஷ்யாவை இழுத்து விட முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஜெயிக்க முடியாதுங்கிறது சில நாட்கள்லே தெரிஞ்சு போனாலும் ரஷ்யாவை இழுத்து விடுறது மூலிமா ஒரு 10 வருஷம் பின்னோக்கி போடுவோம்னு சொல்லிவிட்டு இப்ப ஐரோப்பாலேயே முதல் பொருளாதாரம் எது அப்படின்னு பார்த்தா ரஷ்யா. அதுக்கப்புறம் தான் பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளே இருக்கார்கள். அப்படி இருக்கும்போது இந்த போர் பெருசா ரஷ்யாவை எதுவுமே உரசலைங்கிறது தான். இதைத்தான் ரஷ்ய அதிபர் முதல் நாளே சொன்னாரு. ரஷ்யாவோட கனிம வளங்களை தவிர்த்து வச்சுட்டு இந்த உலகம் சுத்தவே முடியாதுரா அப்படின்னாரு. அது நிஜமாயி போச்சு. நிஜமானது மட்டும் இல்ல, அமெரிக்கா மண்டையிலேயே அது வலுவா ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த சூழ்நிலை மட்டும் அமெரிக்கா மண்டையில போய் உரைக்கல. அமெரிக்கா விலகிறதுக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை ஜெயிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐரோப்பால பயம்னு சொல்றதா இல்ல கூடுதல் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பதட்டத்தை அதிகரிக்கிறாங்களான்னு தெரியல. ரஷ்யாவோட ஒரு யுத்தம், நேட்டோவை தயார் பண்றோம் அப்படின்னு சொல்லி பெரிய படத்தை காட்டுறாங்க. இந்த பெரிய படத்துக்கு பின்னாடி இருக்கிறது 2 விஷயம்தான். ஒண்ணு அவர்களோட பதட்டம். ஐயையோ தேவையில்லாம உக்ரைனை உள்ள கொண்டு போய் விட்டு பின்னாடியே நம்ம நாடு போயிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் நேட்டோவை வலுப்படுத்துறார்கள். ஆனா அந்த பதட்டத்தை பல மடங்கு அதிகரிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் தான். இது 2 சேர்ந்து எந்த அளவுக்கு அந்த நிலப்பரப்பையே நாசமாக்க போகுதுங்கிறது இப்ப தெரியாது, வருங்காலங்கள்ல தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அமெரிக்கா அப்படியே குதிச்சு இந்த பக்கம் வெளியில ஓடுற காரணம் ரஷ்யாவோட அடுத்த விஷயம்தான். உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் ரஷ்யா பெரிய அளவு ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தது எங்க அப்படின்னா சிரியா போன்ற பகுதிகள் தான். ஆனா அங்க ஏற்கனவே ரஷ்யா வலுவா இருக்கு. இதுக்கு மேல அங்க ஒன்றும் பலத்தை கூட்டி ஆக போறது இல்லை. ஆப்பிரிக்காவாகட்டும், மத்திய கிழக்கு நாடுகளாகட்டும், ரஷ்யாவுக்கு ஓரளவு செல்வாக்கு அமெரிக்காவோட கம்பேர் பண்ணா அந்த பகுதியில சில ஆட்களை கைக்குள்ள போட்டுட்டு ரஷ்யா தன்னோட ராஜாங்கத்தை தான் நடத்திக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒரு விஷயம், இந்த பக்கம் தைவான் விவகாரத்துல சீனாவுக்கு ஒரு முழு ஆதரவுங்கிற ஒரு சிக்னலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா ரஷ்ய டெலகிராம் சேனல்கள்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. என்ன அப்படின்னா இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே சீனா தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிரும். அந்த சீனாவுக்கு ரஷ்யா உறுதுணையா இருக்கும் எல்லா வகையிலையும். அதாவது இப்ப சீனா எங்களுக்கு ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா சீனாவுக்கு அந்த காலகட்டத்துல என்ன தேவையோ அதை ரஷ்யா செய்யும் அப்படிங்கிறத அவர்கள் ரொம்ப பிஸியாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஐட்டம் தேவைப்படும், இதெல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. ரஷ்ய அதிபரும் சும்மா இல்லை. அதிபர் ஷி ஜின்பிங்கோட திடீர்னு ஒரு பேச்சு, அந்த பேச்சோட தாக்கம் சாராம்சம் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து சீனா எடுக்கக்கூடிய நடவடிக்கை, அதாவது ஒன் சீனா பாலிசியை தக்க வச்சுக்கிறதுக்கு சீனா எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு முழு ஆதரவு ரஷ்யா தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒன் சைனா பாலிசி அப்படிங்கிறக்குள்ள சீனாவை கேட்டோம்னா ரஷ்யாவே தூக்கி உள்ள வச்சிருவாங்க அசந்தா. ஏன்னா ரஷ்யாவோட சில நிலப்பரப்புகள்லாம் எங்களுக்கு சொந்தம், அந்த காலத்துல எங்க மன்னர் ஆண்டாரு, அங்கதான் குடும்பம் நடத்தினாரு, புள்ள குட்டி பெத்தாரு அப்படின்னு கதை சொல்றவனுங்க. அதனால இந்த ஒன் சைனா பாலிசிக்கு இவர்கள் ஆதரவு அப்படிங்கிறது, ஒன் சைனா பாலிசி பெரிய அளவுல எங்க பேசப்படும், தைவான் விவகாரத்துல தான் ரொம்ப பேசப்படும். அதனால அதுக்கு முழு ஆதரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த முழு ஆதரவு அப்படிங்கிறது சீனாவை எந்த எல்லைக்கு கொண்டு போய் விடும். சரி ரைட்டு நம்மளும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இறங்கினாலும் காப்பாற்ற வேண்டியது அமெரிக்காவோட கடமை, தலையெழுத்து. இல்லை காப்பாற்ற மாட்டேன், என் புத்தியை நான் காட்டுவேன்னு தைவானை கைவிட்டுட்டா அமெரிக்காவுக்கு அந்த பிராந்தியத்துல பெரிய அளவு ஹோல்டே போயிடும். சும்மாவே அமெரிக்கா ஒரு பயம் நம்ப மாட்டான். இந்த விஷயத்துலையும் தோத்து போச்சு அமெரிக்கா அப்படின்னா வாய்ப்பே இல்லைன்னு போயிடும். இது எல்லாம் அமெரிக்க வரலாற்றுல கரும்புள்ளி. ஆனா இதை தூக்கி யார் தலையில வைப்பாங்க அப்படின்னா பைடன் தலையிலையும் அவர் சார்ந்த கட்சி தலையிலையும் தான். அதனால இதுல இருந்து சுதாரிச்சுக்கிறதுக்காக பல சித்து வேலைகளை விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல சித்து வேலை தான் உக்ரைனுக்கு போகக்கூடிய நிதியை நிறுத்துறோம்டா அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். நாளை அன்னைக்கு அதை ரிலீஸ் பண்றதுக்கு பைடன் கையெழுத்து போட மாட்டார்.
உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவிகள் வராது. அப்படியே வந்தாலும் ₹100 அப்படிங்கிற இடத்துல 10 காசுன்னு வந்து குடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட இன்றைய அரசியல்.